ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து கிளாஸ் அடுத்த கிளாஸ் இன்றைக்கி என்ன டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். ஓகே, இது வந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். நான் வந்து அவசரப்பட்டு ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி வந்து ஒரு 10 20 எடுக்கலை. நான் வந்து ஒரு நாளைக்கு டெய்லி 2 சென்டென்ஸோ 3 சென்டென்ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் வந்து அதை பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. அது எப்படி எனக்கு வந்து இதுவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே என்னால் உற்சாகம் எப்படி நான் பண்ண முடியும்? நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்குங்கிற இதை வச்சு தான் நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இதை ஃபுல்லாக பாருங்கள், பயனடைங்க. நாளைக்கு உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் ஹிந்திஸ்லாம் இதில் வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். வெளியில் போனாலும் நீங்கள் பேசலாம். எவ்வளோ இருக்குது. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இது தான் நான் கண்டென்ட் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் தைரியமாக நீங்கள் கொஞ்சமாக பண்ணுங்கள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ஹிந்திஸ்லாம் டிவி, எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. டிவி வந்து ஹிந்தி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது இப்போ உள்ள இதில். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும், படிக்கணும், எல்லாம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? கல்விங்கிறது ஒரு செல்வம். அது வந்து என்றைக்குமே குறையாது. அல்ல வரும். எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் எல்லோரும் படித்தவங்க நல்லா இருக்கீங்க, நல்லா இது பண்ணுறீங்க. அதனால் சரி, உங்களுக்கு பண்ணுவோங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணுறேன். எனக்கு நீங்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, நான் ரொம்ப உங்களை அறுக்க விரும்பலை. இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். வெல்கம் டு உஷா ஸ்போக்கன் ஹிந்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? டே லைஃப் சென்டென்ஸ். நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்ன சென்டென்ஸ்லாம் அது வந்து நம்ம பார்க்கலாம். டெய்லி என்ன யூஸ் பண்ணுவோம்? நான் வேண்டாம், ஐ ஆம் கோயிங் ஹோம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஒருத்தட்ட நம்ம சொல்லலாம். நான் அதே இது இங்கிலீஷ்லையும் இருக்குது. மை கர் ஜா ரஹி ஹோம், மைம் கர் ஜா ரஹி ஹோம், நான் வீட்டுக்கு போகிறேன், போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தமிழில் சொல்லலாம், போகிறேன்னு சொல்லலாம். ஓகே, அது வந்து மைம் இது வந்து நான் இது ஃபெமினைனில் போட்டிருக்கேன். மைம் வந்து இங்கே ரஹி ஹூம்னு வரும். ஓகே, என்ன வச்சு போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள், ஐ ஆம் ஈட்டிங் ஃபுட், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். மைம் கானா கா ரஹி ஹூம், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். மே கானா கா ரஹி ஹூம். அடுத்தது, தும் கியா கர் ரஹி ஹோ, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். கொஸ்டின் கேட்குற, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதை தான். தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். திருப்பி ஃபஸ்ட் லைன் படிக்கலாமா? மைம் கர் ஜா ரஹி ஹூம், நான் வீட்டுக்கு போகிறேன். மைம் கர் ஜா ரஹி ஹூம், நான் வீட்டுக்கு போகிறேன். அடுத்து என்னது? ஐ ஆம் ஈட்டிங் ஃபுட், நான் சாப்பிட்றேன். மைம் கானா கா ரஹி ஹூம், நான் சாப்பாடு சாப்பிடுகிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கூட எல்லாம். அடுத்தது வந்து பாருங்கள், தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன பண்ணுற. வாட் ஆர் யூ டூயிங். தும் கியா கர் ரஹே ஹோ. இப்போ பாருங்கள், மைம் கர் ஜா ரஹி ஹூம், நான் வீட்டுக்கு போகிறேன். மைம் கானா கா ரஹி ஹூம், நான் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன செய்கிற அப்படின்னு சொன்னால் இது சுத்தத்தை, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படி ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். இதான் இன்றைக்கி வந்து டெய்லி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் படிங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் பாருங்களேன். ஐ ஆம் கோயிங் ஹோம், நீ என்ன சொல்வீங்க? மைம் கர் ஜா ரஹி ஹூம், என்ன சொல்லணும்? மைம் கர் ஜா ரஹி ஹூம். நெக்ஸ்ட் என்னது? ஐ ஆம் ஈட்டிங் ஃபுட், நான் சாப்பிட்றேங்கிறது எப்படி சொல்வீங்க? மைம் கானான சாப்பாடு, கா ரஹி ஹூம், நான் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஈட்டிங் ஃபுட். அடுத்து என்னது? வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா. தும்
யூன்னு தும், கியா கர் ரஹி ஹோ, நீ என்ன செய்கிற அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். தும் கியா கர் ரஹி ஹோ, இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. என்னது? மைம் கா கர் ஜா ரஹி ஹை, சாரி ஹூம், மைம் கர் ஜா ரஹி ஹூம். செகண்ட் ஒன் மைம் கானா கா ரஹி ஹூம். தேர்ட் ஒன் தும் கியா கர் ரஹே ஹோ. இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஈஸியாக அழகாக படிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? அப்போ தான் இது மாதிரி வீடியோலாம் நான் திருப்பி உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். தன்யவாத்.